சூப்பர் ஸ்டாரோட 173வது படத்தை கமல் சார் தயாரிக்க போகிறாரு, சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு ஆஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அறிவிப்பில் கமல் சார் தயாரிப்புன்னு தான் வந்துச்சு. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெஜெண்ட் மூவியோட லோகோ இப்போவே போட்டுக்கிறாங்க. அவங்க வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ண போகிறாங்கன்னா அது இப்போ இருந்தே போட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த படத்தோட மெயின் ப்ரொடியூசரே அவங்க தான் அந்த படத்துக்கு ஃபண்டு போட போகிறாங்க. ஏன்னா கமல் சாருக்கு கடைசியாக அவங்க கம்பெனியில் பண்ண தக் லைஃப் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி பண்ணது சில லாஸ் ஆகிருக்கு. அவங்க கம்பெனி ஆல்ரெடி லாஸில் தான் இருக்குது. இப்போ ரஜினி சார் வச்சு பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட ஃபண்டு கிடையாது. அதே சமயம் ரெஜெண்ட்டுக்கு வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணும்னு எப்போ இருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ தான் அமைஞ்சிருக்கு. எலெக்ஷன் வர டைமில் ரஜினி சாரை வச்சு பண்ணால் அதுவே ஒரு மைனஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி சினிமாவை இவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க, எல்லா பெரிய படத்தையும் வாங்குறாங்க, அப்படியே எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னு முதல்ல ஒரு பேர் இருக்குது. அதனால் இந்த டைமில் நம்ம பேரில் பண்ணால் இதாகுங்கிறனால மெயின் ப்ரொடியூசர் கமல் சாருங்கிற மாதிரி போட்டு கமல் சார் தான் இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபண்டெல்லாம் ரெஜெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அசல் நான் சொல்ல வர்றது என்னென்னா சன் குடும்பம் மட்டும்தான் ரஜினி சாரை வச்சு இப்போதைக்கு படம் பண்ண முடியும் போலகுது.